ஹாய் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா, ஆஃப்டர் டெலிவரி உமன்ஸில் என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க, முக்கியமாக வந்து நம்மளோட ஸ்கின் கேர் அதை பற்றி என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலான்னு இருக்கேன். நேற்று ஒரு அங்கிள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவர் என்னம்மா பார்த்த உடனே என்னம்மா சங்கீதா கருப்பாயிட்டு அப்படின்னு கேட்குறாரு. நான் அப்போ தான் போய் கேட்டு திறக்கும்போது அப்படி கேட்குறாரு. எப்படிங்க அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு தெரியலங்க. வந்து ஒரு டெலிவரி ஆகி ஒரு குழந்தைய பார்த்துக்கிற ஒரு அம்மா வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருப்பாங்கங்க. அவங்களோட விடுங்க, பொதுவாகவே யாரையாவது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி வந்து ஒரு நல்லதாக ஒரு ப்ளசண்ட்டாக அவங்க மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக ஏற்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம என்றைக்குமே பேசணும். பார்த்த உடனே வந்துட்டு நீ என்ன இப்படி ஆகிட்ட, கருப்பாயிட்ட, குண்டாயிட்ட, ஒல்லி ஆகிட்ட, என்ன கண் அப்படி இருக்குது, முடி கொட்டிருச்சா, இந்த மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இனிமேல் பார்த்த உடனே அந்த மாதிரி யாரையுமே கேட்காதீங்க. முக்கியமாக குழந்தை பெற்றெடுத்து டெலிவரிக்கு அப்புறம் இருக்கிறவங்க கேட்காதீங்க. ஆல்ரெடி அவங்களே வந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலில் இருப்பாங்க. வந்து முன்னாடி நல்லா இருந்தோம், இப்போ ஒரு மாதிரி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலில் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து கேட்காதீங்க. குழந்தைய நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு கேளுங்க. சொந்தக்காரங்க அந்த மாதிரி வேறு யாராவது இன்னும் முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்கள். முடியலையா நீங்கள் விட்டுருங்க. அவங்களே தட்டு மாதிரி மேலே வந்து எப்படியாவது அவங்களோட லைஃப்க்கு மறுபடியும் மாறிக்குவாங்க. ஸோ யாரையுமே வந்து இந்த மாதிரி அவங்களோட பாடியோ கலரோ அந்த மாதிரி வச்சு யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா.